வெல்கம் டு பிரபு மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான நிறைய அப்டேட் ஆன் டைமில் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் நம்ம சேனல் ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது. நிறைய கைட்லைன் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து எல்லாருமே நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் குரூப்லேயும் சரி அல்லது கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி, சார் உங்களுடைய கைட்லைன் உங்களுடைய அந்த கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்ததுனால எங்களுக்கு லோ கட் ஆஃபாக இருந்தாலும் சீட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து சீட் நாட் அலாட்டட் கிடச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கான டீட்டெயில் என்ன, அவங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்ஃபில்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்துருச்சு. சரியா? கிட்டத்தட்ட 4467 பேருக்கு நமக்கு சீட் அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து நமக்கு நாட் அலாட்டட்னு வந்திருக்கு. சார் இந்த நாட் அலாட்டட் கேண்டிடேட்லாம் அவங்களுக்கான அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அடுத்த ப்ராசஸ்ங்கிறது நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு பார்டர் லெவலில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 ரேஞ்சுக்கெலாம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களோட லெவல் வந்து 160க்கு மேலே இருந்தால் ஆர் 164 163க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் ஸ்லைடிங்கில், அதாவது ஃபஸ்ட் ஸ்லைடிங்கோட ரிசல்ட் அல்லது செகண்ட் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டில் உங்களுக்கு கட்டாயமாக காலேஜ் வந்து அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு வேக்கண்ட் வந்து கட்டாயமாக நிறைய வேக்கண்ட் வரும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணவே அந்த கவலை உங்களுக்கு வேணாம். ஃபஸ்ட் ஸ்லைடிங்கோட ரிசல்ட் அன்றைக்கி ப்ளஸ் நமக்கு நியூவாக சீட் அலாட்மெண்ட்டும் வரும். 17ஆம் தேதி கட்டாயமாக நமக்கு நியூ சீட் அலாட்மெண்ட் வரும். இதை தாண்டி செகண்ட் ஸ்லைடிங் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸில் கட்டாயமாக உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ரொம்ப லோ கட் ஆஃப், தட் மீன்ஸ் வந்து உங்களுக்கு 150 பிலோ இருக்கிற அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்குலாம் ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா அக்ரி தான் அப்படின்ற எய்மில் இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவை ட்ரை பண்ணுறது பெஸ்ட் ஒன்னாக இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடியெல்லாம் 170 ரேஞ்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தோம் ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 160 ரேஞ்சுக்கே நமக்கு நிறைய பேருக்கு சீட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் எல்லாருமே மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நிறைய அஃபிலியேட்டட் காலேஜ் கிடச்சிருக்கு. இப்போ கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பற்றின நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. கட்டாயமாக நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்ஸோட ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். வேறு எந்த காலேஜ்லையும் நீங்கள் படிக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்ஸோட ஒரிஜினலையும் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ப்ளஸ் 20,000 அட்மிஷன் ஃபீஸையும் நீங்கள் கொண்டு போகணும். 20,000 அட்மிஷன் ஃபீஸை கொண்டு போயிட்டு நீங்கள் அங்கேயே கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அங்கே கட்டிட்டு அந்த ரிசிப்ட் ப்ளஸ் ஒரிஜினலோட தான் நீங்கள் சிவிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உள்ளவங்களை கூப்பிடுவாங்க. அதை ஷெட்யூல் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. எந்த டேட்டு எந்த டைம் எந்த செஷனுக்கு வர சொல்லியிருக்காங்களோ அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் முன்னாடி போயிருங்க. நாளைக்கு மார்னிங் பேட்ச் போகிறவங்க, எவ்ரிடேயும் மார்னிங் பேட்ச் போகிறவங்க மட்டும் மேக்ஸிமம் முதல் நாள் நைட்டே நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணுறது நல்லது. பக்கத்தில் எங்கேயாவது நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு, ஏன்னா மார்னிங் உங்களுக்கு 7:30 போல நமக்கு ஃபஸ்ட் பேட்ச் வந்து பிளான் பண்ணிடுறாங்க. சரியா? ஃபஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு பிளான் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் 11, தேர்ட் ஒன் 2 மணி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பேட்ச் 4 மணி. சரியா? இது மாதிரி நமக்கு 4 பேட்ச் பிளான் பண்ணுறாங்க. 8 மணி பேட்சுங்கிறப்போ நம்ம அவசரமாக போக முடியாது. ஸோ மேக்ஸிமம் 8 மணி பேட்சில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி ஏர்லியாக கிளம்பிடுங்க. நீங்கள் நைட்டே கிளம்பி போயிட்டு நீங்கள் காலையில் அங்கே சிவி அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துருங்க. சரியா? ஸோ லோ கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ப்ளஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க சொன்ன டேட்டு, அவங்க சொன்ன டைம், அவங்க சொன்ன செஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா உங்களோட சீட்டு வந்து கேன்சல் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒர்க் இருக்குது, ஆனால் இன்றைக்கி தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. நான் நாளைக்கு போய் அட்டன் பண்ணலாமா, எனக்கு தான் 12ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சிவி போகலாமே சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இல்லை. உங்களுக்கு எந்த டேட்டு எந்த டைம் எந்த செஷனில் சொல்லியிருக்காங்களோ நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் அட்டன் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களோட சீட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்காக நீங்கள் பின்னாடி போய் எந்த கோரிக்கையும் அங்கே வைக்க முடியாது. கிளியர் கட்டாக அவங்க மெயிலையும் சொல்லிடுவாங்க, எல்லாத்துலேயும் சொல்லிடுவாங்க. ஸோ நாமளும் நம்ம சேனலில் அதை உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கோம். பி அவேர். சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த விஷயத்தில். இல்லாட்டி உங்களுக்கு கிடைச்ச இவ்வளோ நாள் ப்ராசஸ் கட்டாயமாக கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 20,000 அட்மிஷன் பேமெண்ட் நீங்கள் கட்டலைனா கூட உங்களுடைய சீட்டு வந்து கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னாலும் சீட்டு கேன்சல் ஆகிடும். இல்லை சார் நான் வேறு ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இப்போ ஒரிஜினல்லாம் கிடைக்காது அப்படின்னா அந்த காலேஜிலேருந்து போனஃபைட் மட்டும் வாங்கிட்டு போயிடுங்க. சரியா? நான் இந்த காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கேன், போனஃபைட் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எந்த ப்ராப்ளம் வராது. அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் ஒரிஜினல்ஸை அதுக்கப்புறம் கொண்டு போய் சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ளஸ் ஸ்லைடிங் கொடுக்குற ஆப்ஷனில் எல்லாருமே நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் ஸ்லைடிங் கொடுத்தா வேறு காலேஜ் மூவ் ஆகுமா, ஸ்லைடிங் கொடுத்தா வேறு காலேஜ் மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. கட்டாயமாக நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நீங்கள் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸில் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜில் வேக்கண்ட் இருந்தால் மூவ் ஆகும். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி அலாட் ஆன காலேஜே இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்துட்டிங்கன்னா உடனே எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்லைடிங்கோட என் ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் போகணும். நல்லா
நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க. நிறைய பேர் அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸ்லைடிங் கொடுத்துட்டீங்கனாலே ஸ்லைடிங்கோட தேர்ட் ஸ்லைடிங் வரைக்கும் நீங்கள் போகணும். இடையில ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிருது, நான் இந்த காலேஜோட குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்லைடிங்கோட என் ப்ராசஸ் வரைக்கும் போகணும். என் ப்ராசஸில் எந்த காலேஜ் உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் தான் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு சிவிக்கு போய் நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா செகண்ட் டைம் உங்களுக்கு ஸ்லைடிங் ரிசல்ட் வந்தப்போ ஆர் தேர்ட் டைம் நீங்கள் ஸ்லைடிங் ரிசல்ட் வரப்போ நீங்கள் அங்கே சிவிக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. எந்த காலேஜ் அலர்ட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் நம்ம ரிப்போர்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி இன்னும் என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். எல்லாரும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரெடியாங்க.